யூடியூபர் சீரிஸோடைய லாஸ்ட் வீடியோவில் ஒரு யூடியூப் சேனலை எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயத்தை வீடியோவாக போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி உங்கள் சேனல் ஐடியை கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்டும். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட சேனல். ஆல்ரெடி வந்து பப்ஜி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிற ஒரு 3 வீடியோஸ். பட் இப்போ வந்து சேனலில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். கஸ்டமைஸ் சேனல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியே கூட பார்த்தீங்கன்னா மேலே வந்து இதே மாதிரி ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். வீடியோ சிம்பிள் போட்டு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கும். அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணாலும் சரி, நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா வந்து வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பேஜ் தான் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில். ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அதுக்கான டைட்டில். யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கீழே வந்து டைட்டில் இருக்கும். அதாவது நம்ம சேனல்லே கூட டாப் 5 அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் மந்த், இல்லாட்டி நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனல், இல்லை ஏதாச்சும் மூவி ட்ரைலர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேம் வந்து இந்த இடத்துல தான் டைப் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டைட்டில் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் கேடெக் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவில் நடித்தவங்க இல்லை மியூசிக் டைரக்டர்ஸ், ஏதாச்சும் மியூசிக் வீடியோவாக இருந்தால் மியூசிக் டைரக்டர்ஸோடைய நேம் இருக்கும். அண்ட் வேறு ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்தால் இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை அதோடைய டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான டீட்டெயில் கொடுத்து கீழே வந்து ஐடி இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து டைப் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீடியோவில் ஒரு ஃபுட் ரிவ்யூவாக இருந்தால் உங்கள் ஃபுட் ரிவ்யூ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வீடியோவில் என்ன ஃபுட்டு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஃபுட்டை மேக் பண்ணுறீங்கன்னா அந்த எந்த ஃபுட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான விஷயத்தை அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனை பெருசாக டைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து குவாலிட்டியான வீடியோவாக மாறும். எக்ஸாம்பிளுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஒரு டெக் வீடியோ அப்படின்றதுக்காக இங்கே வந்து நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். இந்த வீடியோ கிரியேட்டட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்லோட் தம்ப்நெயில்ட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி காட்டுது. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லாட்டி அப்லோட் தம்ப்நெயில்னு கூட காட்டும். பட் அது வந்து ஹைடாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் வந்து காட்டும். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இதை நோட் பண்ணுங்கள். கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள் மொபைலுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துட்ட பிறகு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அதே போல் தான் இதுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி என்ட்ரி பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது செஞ்சாச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்படியே தியரிட்டிக்கலாகவே சொல்லிடுறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஜஸ்ட் இது ஒரு வெரிஃபிகேஷன் தான். இமெயிலுக்கு எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அது கீழே வந்து பாஸ்வேர்டை வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லணுமா இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக சென்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு டெக்ஸ்ட்டாவோ இல்லை கால் மூலமாகவோ சொல்லிவிடுவாங்க. அதை நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் தம்ப்நெயில் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தம்ப்நெயிலை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு இருந்திருக்கும். அந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிறது. கீழே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனால் அந்த ஆப்ஷன் வந்து எதுவுமே நீங்கள் டிக் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் டேக்ன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன். பட் அந்த டைட்டில் இல்லாமல் நீங்கள் கேடெக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணினா கூட நம்ம சேனலுடைய வீடியோஸ் வந்து நிற்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கேடெக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி வச்சுருப்பேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய வீடியோஸ்லாம் வந்து நிற்குது. என்னென்னலாம் டைப் பண்ணால் இந்த வீடியோ வந்து நிற்கணும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அதான் வந்து உங்கள் சேனலுடைய டேக்ஸ்.
முக்கியமாக இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேக்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எஜுகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோவோட டேக்ஸ் எடுத்து நீங்கள் இம்போர்ட் பண்ணினா வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி அப்லோட் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த வீடியோ ஒரு டெக் சேனல் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் டெக் சேனலுக்கு ஏற்ற மாதிரியான டேக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லாட்டி விலாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான டேக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நான் கேடெக் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்தது வந்து கேம்ட்டு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். பப்ஜின்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சேனல் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பப்ஜிக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதனால வந்து சும்மா பப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வீடியோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது உங்களுக்கு தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் விட்டுடலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேப்சர் சர்டிஃபிகேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட், வீடியோ லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்னைக்கு ரெக்கார்ட் பண்ணீங்களோ அந்த டேட் அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் உங்கள் லொகேஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து எல்லா யூடியூப் வீடியோஸுக்குமே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை என்டர்டைன்மெண்ட் வீடியோ வந்தால் அங்கே என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஜுகேஷன் பர்பஸ், பீப்புள் அண்ட் பிளாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயிலாம் ஆட் பண்ணிட்ட பிறகு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா எதுக்காக இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை திரும்பவும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். விசிபிலிட்டி அப்படின்ற டைட்டிலில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், அன்லிஸ்டட், பப்ளிக் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். அதாவது பப்ளிஷ் ஆகாது. உங்களை தவிர வேறு யாரும் வந்து வெளியே இருக்கிறவங்க யாருமே அந்த வீடியோ வந்து பார்க்க முடியாது. அது கீழே பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து லிஸ்ட்லேயே இருக்காது. நீங்கள் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் வந்து இந்த வீடியோ கணக்காகவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அது. கீழே பப்ளிக் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீடியோ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி விசிபிள் ஆகும். ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ தேவையோ அப்போ வந்து உங்கள் வீடியோவை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடும். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ப்ரைவேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சேவ்ன்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தா என்னுடைய வீடியோ ப்ரைவேட்டில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல விசிபிள் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கில் இருக்குது. இந்த வீடியோ நான் பப்ளிக்கில் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இது என்னுடைய ஃப்ரெண்டோட சேனல்ன்றதுனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். நீங்கள் ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் மாற்ற தந்தாலும் ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணி பப்ளிக் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ ஒரு கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக எடிட் பேஜுக்கு போய்டும். இப்போ வந்து உங்கள் வீடியோவை நீங்கள் ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் அப்படின்ற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ கண்டென்ட் ரொம்ப குவாலிட்டியான கண்டென்ட்டாக சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அது என்னடா குவாலிட்டின்ற ஒருவேளை ரொம்ப HD குவாலிட்டியா இல்லை 1080p குவாலிட்டியா அப்படின்ட்டு கேட்காதீங்க. நான் சொல்கிற குவாலிட்டி என்னென்னா, இப்போது இந்த சுச்சுவேஷனில் என்ன கண்டென்ட் என்ன போட்டால் ரீச் ஆகும் அப்படின்றத, என்ன தேவை மக்களுக்கு, என்ன தேவை, ஃபுட் ரிவ்யூவாக இருந்தாலும் இப்போ வந்து என்ன வந்து டிமாண்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா தான் உங்கள் வீடியோ வந்து ஈஸியாக க்ரோத் ஆகும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே போல் வீக்லி வந்து மினிமம் 2-3 வீடியோஸாவது அப்லோட் பண்ணுங்கள். அதே போல் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்தில் இந்த டேஸில் மட்டும்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், இந்த டைமிங்க்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு தேவையான வீடியோஸ் இந்த டைமில் கிடைக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும். கன்ஃபார்மாக வந்து உங்கள் சேனலை ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா 10-11 இதுவும் ஒரு சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகும். பட் கரெக்டான குவாலிட்டியான டைமிங்கில் குவாலிட்டியான கண்டென்ட் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் சேனல் க்ரோத் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரம் கே.